வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுனத்தில் புதன் சஞ்சாரம். இதனால் அதிர்ஷ்ட ராசிக்காரன் வாழ்க்கையில் நட்சத்திர வெற்றியை தரும். அதில் 6 ராசிகள் முக்கியமாக பங்கெடுத்துக் கொள்கின்றன. இந்த புதன் பெயர்ச்சி ஜூன் 2024 மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் புதன் தனது ராசியை பலமுறை மாற்றிக்கொண்டு தற்பொழுது மிதுன ராசியில் உதயமாகிறார். 29 ஜூன் 2024 அன்று மதியம் 12:13 நேரத்திற்கு மிதுன ராசியிலிருந்து விலகி பிறகு புதன் கடகராசிக்கு மாறுகிறார். புதன் 2024 ஜூலை 19 வரை இந்த ராசி இருந்துவிட்டு சிம்மராசிக்கு இடம்பெயர்ப்பார். ஆக புதன் கடகராசிக்கு மாறுவதால் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மேலும் அது மக்களின் வாழ்க்கையில் சிறப்பான தாக்கத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. கடகராசியில் புதன் நுழைவதால் சில ராசி மக்கள் தங்களது வாழ்க்கையின் நல்லதொரு அதிர்ஷ்ட வளர்ச்சியை அனுபவிக்கும் தன்மையில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். கடகராசியில் புதன் சஞ்சாரத்தில் மேஷம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், மீனம் ஆகிய இந்த 6 ராசி மக்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் சிறப்பாகவும் இருக்கும். மேஷம், புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான இவர் இந்த சஞ்சாரத்தின் போது புதன் மேஷ ராசி மக்களின் 4ஆம் வீட்டில், அதாவது கடகத்தில் பயணத்தில் இருப்பார். இந்த போக்குவரத்து மேஷ ராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் லாபம் கிடைக்கும் மற்றும் இவர்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் யாவற்றிலும் இவர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள். இவருடைய புத்தி கூர்மை சிறப்பாக மற்றவரால் பாராட்டப்படும். அடுத்து மிதுனம், முதல் மற்றும் 4ஆம் வீடுகளுக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த பயணத்தின் போது மிதுன ராசி மக்கள் 2ஆம் வீட்டில், அதாவது கடகத்தில் பயணத்தில் செயல்படுகிறார். இதன் காரணமாக இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளை பெற்று நலமாக புத்திசாலித்தனுடன் உயர்வார்கள். இந்த காலகட்டத்தில் மிதுனராசி மக்கள் மும்முரமாக பயணம் செய்வதில் விருப்பம் கொண்டு பயணம் செய்வார்கள். அதில் ஆதாயத்தையும் இவர்கள் அறுவடை செய்வார்கள். இந்த மிதுனராசி மக்களுக்கு இந்த 4ஆம் வீட்டின் புதனுடைய அமைப்பு, அதாவது கடக வீட்டில் இருக்கும் புதனின் அமைப்பு சாதகமாக இருக்கும். மேலும் இவர்கள் தங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மற்றும் இவருடைய வாழ்க்கையில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெற்று வியாபாரத்திலும் வேலையிலும் தொழிலும் பலவிதமான ஒப்பந்தங்களின் மூலம் லாபத்தை எதிர்பார்த்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. அடுத்து கன்னி, கன்னிராசிக்கு தனது வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் பகவான் இந்த பயணத்தின் போது கன்னிராசி மக்களின் 11ஆம் வீட்டில் தங்குவார். இது லாபஸ்தானத்தை குறிக்கூட இடமாக இருக்கிறது. இதனால் கன்னிராசி மக்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் இவைகள் யாவும் எந்தவிதமான தடைகளுமின்றி நல்ல ஒரு மதிநுட்பத்தால் முன்னேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கன்னிராசி மக்களின் விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதன் பயணம் செய்யும் கடகத்தில் பயணம் செய்யும் இந்த நேரத்தில் கன்னிராசி மக்களின் தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இதனால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை குடும்பத்துடன் நல்ல ஒரு முயற்சிகளுடன் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய சூழலை பெற்று நலமாக இருப்பார்கள். அடுத்து துலாம், 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் கடகராசியில் புதனின் சஞ்சாரம் துலாம் ராசி மக்களுக்கு 10ஆவது வீட்டில் நடக்கிறது. இது இவருடைய கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. இதனால் இவர்கள் தங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள், தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எதிர்பாராத நல்ல அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். இதற்கு இவருடைய புத்திசாலித்தனமும் மதிநுட்பமே காரணமாக அமையும். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் பெற்று நலமாக குடும்பத்துடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே துலாம் ராசி மக்களுக்கு இந்த புதனுடைய பெயர்ச்சி சஞ்சாரம் கடகராசியில் என்பது நல்லதொரு பதிவை தருகிறது. அடுத்து மகரம்,
மகர ராசி மக்களுக்கு புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் கடகராசியில் தன் பயணத்தில் இருக்கிறார். இதனால் மகர ராசி மக்களுக்கு இது 7வது வீட்டில் கடத்தல ஸ்தானத்தில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் மகர ராசி மக்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பயணங்களால் நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இவருடைய புத்திசாலித்தனம் ஒரு செயலில் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சிந்தித்து அதற்கு தகுந்தாற்போல் லாபத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழலை வகுத்து அதை செயல்படுத்தி அதனால் ஆதாயத்தையும் லாபத்தையும் அறுவடை செய்வார்கள். மகராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரின் ஆதரவை பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், ஒவ்வொருவரின் மனநிலையும் அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றி அவர்களின் அன்பையும் ஆதரவை பெற்று வளமாக தொழிலும் வேலையிலும் முன்னேறுவார்கள். அடுத்து மீனம். 4 மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு அதிபதியான புதன் பகவான் தற்சமயம் கடகராசியில் புதன் பயணத்தில் மீனராசிக்காரர்கள் இது 5ஆம் வீட்டில் நடக்கிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். இது காதலர்களுக்கு உகந்த இடமாகவும் இருக்கிறது. காதலிக்கும் அன்பர்களுக்கு நல்லதொரு சூழல் அமையும். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சிறப்பாக இவர்களால் செயல்பட முடியும். இவர்களின் கடின முயற்சியால் நல்ல பாராட்டுகளையும் அது சார்ந்த ஆதாய பலனையும் பெறுவார்கள். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்வார்கள். இவரின் கடின உழைப்பால் பல நன்மைகளை பெறுவார்கள். மீனராசி காதலர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறக்கூடிய சூழலை இந்த புதன் இவர்களுக்கு சாதகமாக புத்தி கூர்மையை செயல்படுத்தி அடுத்த படிநிலைக்கு உயர்த்தக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். ஆகவே சிலருக்கு இந்த நேரத்தில் மீனராசி மக்களுக்கு புதிய மக்களுக்கு காதலும் காதலருக்கு திருமண வாய்ப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே சோதனத்தில் புதன் கிரகத்தின் முக்கியத்துவம் என்பது நல்ல புத்திசாலித்தனத்தையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் புதனால் பெற முடியும். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடைவார்கள், மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அதன் காரணமாக இவர்கள் தங்களுடைய நுட்ப அறிவின் உயர்வை அனுபவிப்பார்கள். இதனால் இவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான முடிவுகளை பெறக்கூடிய சூழலை புதன் பகவான் உருவாக்கி தருவார். இதன் மூலம் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றியை அடையக்கூடிய சூழலில் மேற்கண்ட 6 ராசி மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக உயரக்கூடிய சூழ்நிலையை புதன் பகவான் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக தந்து இவர்களை வளமாக நடத்துவார் என்று நம்பலாம். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம்.